ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் ராத்திரி பகல்னு விழுந்து விழுந்து படித்தோம், எக்ஸாமில் எழுதும்போது மறந்துடுது. காலாண்டுக்கு படித்தது முழு தேர்வுக்கு மறந்துடுது. திரும்ப திரும்ப புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு புலம்புற ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள், இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. படித்தது மறக்காமல் இருக்க 6 ஜப்பானிய தந்திரங்கள் பற்றி பார்க்கலாங்க. அது சரி, ஜப்பான்காரங்க தந்திரம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு புக்கில் படித்தது தாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 6 மெத்தட் இருக்குங்க. அது என்னென்னு வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்க்க போகிறது சிச்சிஹோஹோ. அப்படின்னா 7 முறை திரும்ப திரும்ப படிக்கணுங்க. எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டீச்சர் சொல்லி கொடுத்த உடனே படிக்கிறது. செகண்டு ஒரு நாள் கழித்து படிக்கணும். தேர்டு 3 நாட்கள் கழித்து படிக்கணும். ஃபோர்த்து 7 நாட்கள் கழித்து படிக்கணும். ஃபிஃப்த்து 15 நாட்கள் கழித்து படிக்கணும். சிக்ஸ்த்து 30 நாட்கள் கழித்து படிக்கணும். செவன்த்து 90 நாட்கள் கழித்து படிக்கணும். நீங்கள் ஒரு டாப்பிக்கை இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா நீங்களே அதை மறக்கணும்னு நினச்சாலும் உங்களால் அதை மறக்க முடியாதுங்க. செகண்ட் மெத்தட் கைடன் ஹவ், அதாவது படிக்கட்டு முறை. படிக்கட்டு முறைனா ஒரு டாப்பிக்கை பாயிண்ட்டாக பிரித்து படிக்கிறதுங்க. இப்படி ஒரு பாயிண்ட்டாக படிக்கும்போது அது மறக்காதுங்க, மெமரியில் நல்லா ஸ்டோர் ஆகும். தேர்டு மெத்தட் குச்சிசுசாமி, வாய் ஹம்மிங் டெக்னிக். வாயால் சொல்லி லேசான சத்தத்தோடு படிக்கிறதுங்க. இப்படி படிக்கும்போது நம்ம காதால் கேட்குறது மற்றும் வாய்மொழி நினைவாற்றல் மூலயமா படிக்கிறது மறக்காமல் இருக்குங்க. ஃபோர்த் மெத்தட் காஞ்சி, விஷுவலைசேஷன் மெத்தட். மிகவும் சிக்கலான கருத்துக்களை விஷுவலைசேஷன் முறையில் மாற்றணுங்க. அதாவது அந்த கருத்துக்களை தொகுத்து நீங்களே அதை கதைகளாகவோ அல்லது படங்களாகவோ மாற்றணும். இப்படி முக்கியமான கருத்துக்களை உங்களின் சொந்த முயற்சியில் நீங்கள் விஷுவலைசேஷன் செய்யும்போது மனப்பாடம் செய்வதற்கு ஏதுவாக இருக்குங்க. மூளையில் நிரந்தரமாக சேவ் ஆகிடும். ஃபிஃப்த் மெத்தட் செஷன், நினைவக மீட்டமைப்பு முறை. அதாவது படிப்பதற்கு முன் 5 நிமிடத்திற்கு மெடிடேஷன் செய்யணுங்க. மெடிடேஷன் பண்ணோன்னா நம்ம மைண்ட் கண்ட்ரோலாக இருக்கும், மன அமைதி இருக்குங்க. இப்படி படிக்கும்போது நம்ம பிரெயினில் படிக்கிற விஷயங்கள் பர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடும். சிக்ஸ்த் மெத்தட் சிஜி, காலிகிராஃபி லேர்னிங் மெத்தட். கடினமான சொற்களையும் கருத்துக்களையும் அழகாகவும் மெதுவாகவும் காலிகிராஃபி முறை போல் எழுதி பயிற்சி செய்யணுங்க. இப்படி பயிற்சி செய்யும்போது கை மற்றும் மூளை இணைப்பு நினைவாற்றலை அதிகரிக்குதுங்க. இந்த மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடையாவது ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் படிக்கிறது மறக்காமல் மெமரியில் நல்லா சேவ் ஆகிடுங்க.